Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 723 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்ல நம்மளா டோஃப்ளமிங்கவை நான் தான் காலி பண்ணுவேன்னு சொல்லி அவனை சுத்தி மட்டும் ரூமை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா பண்ணினால அப்படின்னு உடனே அட்டாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு இனிமேட்டெல்லாம் உன்னால பொழைக்க முடியாது, என்னோட காமா நைஃப் உன்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிரும், அதுவும் வெளியில காயங்கள் இல்லாமையே, உனக்கு இதோட சங்கு, நீ சாக போற அப்படின்னு சொல்லும் போதே அவன் ரத்தமா வாந்தி எடுப்பான். டாக்டரே சொல்லிட்டல்ல, இனிமேட்டு டவுட்டே இல்ல, உனக்கு சாவுதான், என்ன பண்ண போறேன்னு வீம்புக்குன்னே அவனை வெறியேத்தி விட்டுட்டு இருப்பான். அப்பதான் ட்ரபுள் கடுப்பாயி யூ ஃபூல் டோஃபியை என்னடா பண்ணே, உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு பாஞ்சி வருவான். விடுவானா நம்ம லூஃபி ஓங்கி வயிற்றுலயே நச்சுன்னு ஒரு அடி, வல்லவல்லேன்னு வாய் பேசினவ கொல்லேன்னு ஆகி திருச்சு போய் விழுவான். அவன் தான் அங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கான்ல, எதுக்குடா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றேன்னு வண்டியா திட்டுவான். இங்கெல்லாம் அடுத்த அட்டாக்க பண்ற மாதிரியும் இல்ல, அவனு இந்த வில்லப்பழுக மாதிரியே வெட்டியா டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா டோஃப்ளமிங்கோ நான்சென்ஸ் பையல, உனக்குன்னு கன்வீனியன்ட்டா ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிறது, அந்த கூட்டத்தை ஃபேமிலின்னு வேற சொல்லிக்கிறது. ஃபேமிலினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? வேலைக்கென்ன, உன் கூட பிறந்த உன்னோட தம்பி கோரோசோன் நீ பண்ற அநியாயம் கொலை எல்லாத்தையுமே தடுக்கணும்னு பாடுபட்டான். உன்னை கொல்லணும்னு நினைக்கல, ஆனா நீ உன்னோட பேராசை கேண்டி அவனை சுட்டு தள்ளிட்ட. எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சுன்னு வண்டியா கேள்வி கேட்பான். ஆமா, அந்த டைம் கொஞ்சம் கூட கருணையை காமிக்கலையே, டப்புன்னு சுட்டு தள்ளிட்டானே. இத்தனைக்கு அவன் தம்பி சுடமாட்டான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே அவன் பண்ண தப்பு காண்டி அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு அவனை கொன்னுட்டான். அட அவனுக்கு நேரா கண்ணை நீட்டி அவனுக்கு துரோகம் பண்ணிட்டானாமா. அதான் அவன் ட்ரிகரையே அழுத்தலையே, அப்புறம் ஏன்டா கொன்னன்னு சொல்லி பயங்கரமா கடுப்பாவானா. அவ்வளவு நேரம் சீரியஸா முக்கிட்டு இருந்த அந்த டோஃப்ளமிங்கோ திடீர்னு வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன ஆச்சு, சாக போறதுனால நட்டுக்கிட்டு கலந்து போச்சான்னு ஒரு டவுட். ஏன் ட்ரெபோலே ஒரு செகண்ட் பேந்த முழிப்பான். அந்த டைம் டோஃப்ளமிங்கோ லாகிட்ட நீயும் நானும் ஒண்ணுதாண்டாமா. என்னன்னா சின்ன வயசுல நம்ம லா டோஃப்ளமிங்கோ மீட் பண்ண வரும்போது நான் என் கண்ணுல படுற எல்லாத்தையுமே அழிக்கணும்னு வெறி கொண்டு வந்து நின்னான். அந்த டைமுங்கும் போது அவன்கிட்ட எந்த ஒரு பவரும் கிடையாது. சொல்ல போனா அடுத்த 3 வருஷத்துல அவன் சாக போறான். அப்படி தம்மா கொண்டு இருக்கும் போதே பெரிய பெரிய டவுனு வீடுங்க மக்கள்னு எல்லாத்தையுமே கொல்லணும், எவ்வளவு முடியுமோ கொல்லணும், நான் விடவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்படியெல்லாம் நைஸா டாபிக்க மாத்தின உடனே லா இருந்துகிட்டு நீ என்னதான் சொன்னாலும் நீ தாண்டா சாக வேண்டியவன், எதுக்காக உயிரோட இருக்க, செத்துருங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் இந்த டோஃப்ளமிங்கோ சும்மா இல்லாம அந்த கோரோசன் இருக்கானே அவன் ஒரு வெத்து வேட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லி கவர்மெண்ட் கூட சேர்ந்துகிட்டு என்னையவே எதிர்க்க பார்த்தான். அதனாலதான் அவனை நான் கொன்னேன், அவன் சாக வேண்டியவன் தான் சொல்லி வீம்புக்குனே லாவை வெறியேத்தி விடுவான். அப்பந்தான் நம்ம எல்லாம் செம்ம காண்டாகி கவுண்டர் ஷார்க்குன்னு சொல்லிட்டு பவர் எடுத்து அவன் நெஞ்சிலேயே வச்சு ஒரு அடி, சாவுடா டீமன், இனிமேட்டெல்லாம் நீ இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவன், செத்து போ அப்படி இப்படின்னு ஃபுல் பவர் எடுத்து அடிப்பான். அவ்வளவுதான், அப்படியே பேண்ட் கிடப்பான். டோஃப்ளமிங்கோ கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. என்ன பயங்கரமா பவர்ஸை யூஸ் பண்ணதுனால அப்படியே மயக்க வரும், தலையெல்லாம் சுத்தி பொத்துன்னு விழுவான். சரி ரைட்டு, அவன் சோழிய முடிச்சாச்சுன்ட்டு அப்படியே மயங்குவான். உடனே லூஃபி வந்து டே லா ஏந்திரன்னு எழுப்பி விடுவான். அவனால சுத்தமா முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குவான். அப்பதான் அவனுக்கு இன்னொரு டவுட் கிளம்பும். ஏன்னா டோஃப்ளமிங்கோ செத்து போயிட்டான்னா அந்த பேர்ட் கேஜ் வந்து எப்பவோ மறைஞ்சிருக்கணும், ஆனா அது இன்னுமே மறையாம இருக்குது. வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லிட்டு பார்த்தா பொசுக்குன்னு அந்த டோஃப்ளமிங்கோ ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு நிப்பான். உடனே ட்ரபோல் வாவ் இதுதான்டா எங்க கிங்கு, எப்படி நீ பொங்குன்னு எவ்வளவு வச்சாலும் எந்திரிச்சிட்டான்ல, தலைவன்டா அவன்டா இவன்டான்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அவனுமே ஏதோ குற்றால அருவியில குளிச்ச குரங்க மாதிரியே வந்து நின்னுட்டு இருப்பான். ஒரு டாக்டர் அவன் செத்துருவான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் பொழைச்சிருக்கானா, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள், இது எப்படி பாசிபிள் முதல்ல அப்படின்னு கேட்க தேவையில்லை. அவன் தான் வில்லனாச்சே, அவனே மேட்டர்ன்னு சொல்லுவான். அதாவது டோஃப்ளமிங்கோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுக்கவே கூடாது. அட்டாக் பண்ணா அவன் சாகர வரைக்கும் அவனை அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடணும். நம்ம பையன் இடையில டைலாக் பேசினா பாத்தீங்களா, அதான் பஞ்சாயத்து. ஏன்னா அப்படி டைம் கிடைச்சாலே போதும், அவனால அவன் பாடியை ஈஸியா குணப்படுத்திக்க முடியும். இப்பெல்லாம் என்ன பண்ணா அவனோட பவரை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா காலி பண்ற மாதிரி அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான். ஆனா டோஃப்ளமிங்கோட பவர் அதே உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அதை அவனோட த்ரெட்டே சரி பண்ணும். கண்ணா அவன் எபிலிட்டியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவன் தான் கத்துக்கணும். எப்படி பயங்கர ஸ்மார்ட்டா வேலையை முடிச்சான் பாத்தியா அப்படின்ட்டு அவன் வயிற்றுக்குள்ள காட்டுவாங்க. டேமேஜ் ஆன ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா த்ரெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்குது. சோ இப்போ நீ சூசைடல் அட்டாக் பண்ணிட்ட, இதுக்கப்புறம்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு செம ஜாலியா அப்படியே பொறுமையா நடந்து வருவான். எப்படியும் இனி லூஃபி தானே இறங்கி சண்டை போடுவான். அது தெரிஞ்ச ட்ரபோல் அழகா அவன் ஸ்டிக்கி செயினை வச்சு புடிச்சு தூக்கி ஒரே அடி. இதுக்கு முன்னாடி டகால்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா இனிமேட்டு ட்ரஃபால்கர்லாவை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. என்னோட மூச்சை வாங்குறேன்னு சொன்னில, இனிமேட்டு உன்னால மூச்சே விட முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன்னு ஆள் இங்கதான் இருப்பான். ஆனா காலு மட்டும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற அளவுக்கு தூக்குவான். சாவுடான்னு சொல்லி மிதிக்க வரும்போது ஐயோ எல்லாம்
வீணா போச்சேன்னு லா கத்துவானா அந்த டைம் தான் இடையில நம்ம லூஃபியோட கால் வந்து தடுக்கும். எப்படி பைய மரணமா சார் அப்படியே சைடு ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க பாருங்க. அவனை நடுவுல படுக்க போட்டுட்டு 2 பேரும் குடுக்குற போஸ் தான் வேற லெவல் மாசு. உடனே அவன் கடுப்பாயி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே ஸ்டாப் பண்ணுவேன், இந்த லாவோட மண்டைய மிதிச்சே திருக்கி விடுறேன், அதை நல்லா பாத்துட்டு போ அப்படின்ட்டு ஹாக்கி பவர் எடுத்து ஓங்கி மிதிக்க போவான். மகனே நான் இருக்கிற வரைக்கும் அது முடியாதான்னு சொல்லிட்டு லூஃபி அவன் ஹாக்கி பவர் வச்சுட்டு ஒரு மிதி மிதிப்பான். அந்த டைமுங்கும் போது ரெட் பிளாக் கலர்ல ஒரு ஸ்பிளாஷ் ஒன்னு கிரியேட் ஆகும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் சண்டை போடும்போது வருதுன்னா அது சுப்ரீம் கிங்கோட கலர். 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல்லா அடிச்சதுனால அந்த இடம் மொத்தமும் பயங்கரமா ஷாக் வேவ் கிரியேட் ஆகி எல்லாருமே திருச்சிருவாங்க. ஏன் லாவே ஒரு செகண்ட் அடிச்சு புரண்டு போய் விழுவான். அந்த டைமுங்கும் போது மேல இருந்து கல்லெல்லாம் கண்டமணி கீழே வந்து விழுமா. பாரத்லோமியோ அவன் ஷீல்ட வச்சு தடுத்துக்குவான், இல்லன்னா மண்டையில தக்காளி சட்னி தான் ஒழுகும். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குற இவங்களே வாய பறந்துருவாங்க, என்னடா பவர் இது இந்த அளவுக்கு இருக்குன்னு. மொத அட்டாக்குக்கே இந்த லெவல்ல இருக்குதுன்னா இனி அடுத்தடுத்து சண்டை எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. சோ இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, பெரிய சண்டை ஒன்னு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. என்ன இத லைவா பாக்குற அதிர்ஷ்டம் வியோலாக்கு மட்டும்தான் இருக்குது. லாவே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். நான் நினைச்ச மாதிரியே லூஃபியால அந்த ஹாக்கி பவரை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா டோஃப்ளமிங்கோவை அவனால தடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. அந்த டைம் டோஃப்ளமிங்கோட மூஞ்ச பார்க்கணுமே பேயடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா லூஃபிய சப்ப பீஸ் மொக்க பீஸ்னு நினைச்சிட்டு இருந்தான். அவங்கிட்ட இந்த பவர் இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைம் ட்ரபோல் ஒரு செகண்ட் ஆடி போயிருவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டோஃப்ளமிங்கோவை பார்க்கும்போது அவனுக்குள்ள இந்த பவர் இருக்குன்னு அவன் தான் சொல்லியிருப்பான். நீ ஹெவன்ல இருந்து வந்தவன், நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவே உனக்கு இந்த பவர் கிடைச்சிருக்குது அப்படி இப்படின்னு நார்மலா இருந்தவனை நல்லா வெறியேத்தி விட்டுருப்பான். அவனுமே நான் டன் கணக்கில் மக்களை கொன்னு குவிக்காம விடவே மாட்டேன்னு கொலைவெறியில சொல்லியிருப்பான். எப்பன்னா டோஃப்ளமிங்கோ தம்மா கொண்டுக்கு சின்ன பையனா இருக்கும்போது அப்பவே பொட்டனில 4 போடு போட்டு போய் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் 1 2 3 படி லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்னு பத்தி இருந்தானா இந்நேரத்துக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருந்திருக்காது. ஆனா என்ன பண்றது, சேர்க்க சரியில்லை. அப்ப கூட அவன் டோஃப்ளமிங்கோ காண்டி சொம்படிச்சுட்டு இருப்பான். டே கண்ணா நீ என்னதான் முக்கினாலும் அவனுக்கு ஈக்குவலாலாம் உன்னால சண்டை போட முடியாது, சொர்க்கத்தால சூஸ் பண்ணப்பட்டவன்டா அவன், அவனை யாராலையும் மிஞ்ச முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். ஆனா அவன் லூஃபியை பார்த்து அசந்து போயிருப்பான். லூஃபி இவனை பொல்லக்காம விட மாட்டேன்னு கொல்ல கால்ல லுக்கு விடுவான். இதுக்கப்புறம் இவனு 2 பேர்த்தோட சண்டையும் தான் வேற லெவல்ல நடக்க போகுது. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.